கம்பளத்தார்கள் அழைத்திருக்கின்றேன். அவர்கள் வரவை எதிர்பார்த்து சட்டென அரச மண்டபத்தில் அமர்கிறேன். வெளுங்காதாருங்களா நீங்க தம்பி? அத பார்த்தாலே தெரியுது இல்ல. அப்படி சொல்லு. வெளுங்களே வெளுங்களேன்னு வெளுங்காம. வெளுங்காதா இருக்குதே. ஓ தம்பி, நான் தம் கட்டி படிச்சுட்டு வந்து ஒண்ணு வெளுங்குன்னு சொல்றாங்க பையன். ஆமா 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 ஆமா. என்ன செய்யறது? நீங்க டம்ளர்கள். ஆமா, நாங்க டம்ளர் கப்பு. சாமி சாமி. இன்னைக்கு கப்பா நாவப்பட்டாங்க நாய்க்கு இருக்கிட்ட. சரி. ஏன் தெரியுமா? நாம வீட்டு நாகம் போய் தம்பி. சரி. அதுக்காக அது நாவப்படுத்தாதீங்க. சரி சரி சரி. நான் வந்து பாட்டு புரிஞ்சுக்கிறேன். ஒண்ணு விலங்கல் நினைக்கிறேன். வெளுங்கல. அப்படி சொல்லு. அந்த காலத்த தம்பி நாக்கிய மாறு இப்படிதான் பாட்டி வருது. சரி. கொண்டகா மான குறிச்சு குடவனான நீர் போய் அட்டை கட்டி ஜலகம் மாடி ஆட்டப்பட்ட மாரியம்மா. அப்படின்னா குடவனார் தண்ணி வருவோம் தம்பி. சரி. ஆத்துக்குள்ள வரும் பொழுது இந்த கரகத்தை கொண்டு போய் மாரியம்மா கரகத்தை கொண்டு போய் ஆத்தங்கரை சோடிச்சு கொண்டு வந்து ஊர்ல வைக்கிறது. சரி சரி. ஊர்ல வச்சோம்னா ஒரு 15 நாளைக்கு ஊருக்கு போனோம். அது போன காலமா கொண்டாடுறது தம்பி. சரி சரி. 15 நாளைக்கு பார்த்தோம் அங்க எப்ப பார்த்தாலும் சரி. சரி. நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கும். ஆனா இப்ப பாத்திருக்கியா தம்பி? எப்பா? இப்ப பாத்திருக்கியா? எங்க நினைக்கிற? ஊருக்குள்ள பாத்தியா? ஊருக்குள்ள 8 நாளைக்கு கும்பிடுறது பெரும் பாடு. ஆமா ஆமா ஆமா. பூசாரி மட்டும் இருப்பாரு. அது அப்ப அந்த அப்போதைக்கு மட்டும்
தட்டிட்டு இப்ப எல்லாம் இது மின்சாரம் வந்திருக்கு பாத்தியா துடுமு அத போட்ட உடனே திட்டு போட்டு அவசரம் பண்ணிட்டு போயிடுறாங்க தம்பி. அப்படி கிடா வெட்டணும்னா ஒரு நாளைக்கு வந்து அந்த கண்ணுல பாத்துட்டு போயிடுறாங்க. அன்னைக்கெல்லாம் அப்படி இல்ல. அந்த 15 நாளும் ஏதாவது நிகழ்ச்சி, கும்மி ஆட்டம், கோலாட்டம், ஏதாவது நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கு. ஆமா தம்பி. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பொம்பளை பிள்ளைய பாக்கணும், கேளிக்கார பிள்ளைய பாக்கணும்னா அந்த திருவிழாவுக்கு வந்தா பாக்கலாம். போனா பாக்கலாம், அந்த பிள்ளைய போனா பாக்கலாம். அப்படி ஏக்கத்தோட எத்தனையோ நாளுங்க தம்பி. நான் சொல்ல இப்ப இல்ல, 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றது. அந்த காலமெல்லாம் ஆகி போச்சு. இப்பதான் யூடியூப் தட்டினா போதும், செல்லுல நேர்காணல் வந்து தம்பி. அது மட்டும் இல்லாம வீடியோ கால் போட்டுறாங்க. அன்னைக்கு வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பு இல்ல. அப்படி வந்தாலும் சரி அந்த பக்கம் நீ முறை பையன் கேடிக்கார பிள்ளை 2 பேர் தம்பி எகுத்து நின்னு கும்மி அடிக்கிறத போல மனசுல என்ன இருக்குது அதுக்கு சொல்லு, அது மாதிரி ஓம்பஸ் சொல்லு. அன்னைக்கு வந்து காதல் அப்படி இருந்த காதல் ஆயிடுச்சு. பாட்டுகள் பாடி காதல் உருப்படு தம்பி. எப்படி சொல்லுது, எப்படி சாதா இருக்கணும் ஐயே. இப்ப நான் இருக்கிறேன், அப்ப ஒரு பாட்டு பாட்டிருக்காரு. எப்படி பாடு நினைக்கிறேன் நீ பாடு. ஏரோட்டம் வீதியிலும் தேரோட்டம் நடக்குதடி, எரிக்கிற பக்கம் செல்லம்மா, காய்க்கிற செல்லம்மா, ஓய்கிற பக்கம் செல்லம்மா, காய்க்கிற பக்கம் செல்லம்மா, எரிக்கிற பக்கம் செல்லம்மா, காய்க்கிற செல்லம்மா, ஓய்கிற பக்கம் செல்லம்மா. இது வந்து இது நல்லா புரியுது நினைக்கிறேன். ஊர்ல திருவிழா நடக்கணும்னா அந்த பிள்ளைக்கு எடுத்து கொடுக்கணும். ஆனா நேரம் சொல்ல முடியாது. இதே பாட்டுல வந்து சாடைமான சொல்றது, ஏரிக்கிற பக்கம் வா நாளைக்கு எடுத்து தாரேன் அப்படி சாடை சொல்றது. இதெல்லாம் வந்தது நினைச்சேன், இந்த கிராமத்து மக்கள் இருக்கிறது நினைச்சேன். இந்த பாட்டே ஒரு களம் மாறி போச்சு வருது. இப்படி இருக்கு பாருங்க. இதையே பாருங்க நம்ம ஆளுங்க எப்படி பண்ணா தெரியுமா? எப்படி தெரியும்? சாதாரண ஒரு சின்ன விஷயம் தான், சின்ன விஷயம். அங்கே பெரிய பெரிய கோலா, அங்கே பெரிய கோலா, அங்கே பெரிய கோலா, மங்கள மத்தல கொண்டோரா, அங்கே பெரிய கோலா, அங்கே மத்தல கொண்டோரா, அங்கே மத்தல கொண்டோரா, மங்கள மத்தல கொடிக்காரா, அங்கே மத்தல கொண்டோரா, அங்கே மத்தல கொடிக்காரா, அங்கே மத்தல கொடிக்காலிலே அங்கே வேலை செய்யத்த மக, அங்கே மத்தல கொடிக்காலிலே அங்கே வேலை செய்யத்த மக, அங்கே மத்தல கை பிடிச்சி அங்கே வந்து நாவிலிட்டு, அங்கே மத்தல கை பிடிச்சி அவ வந்து நாவிலிட்டு, அவ சுண்ணாம்பு பத்தலன்னு அவ சுற்றுற ஊருக்குள்ள, அவ சுண்ணாம்பு பத்தலன்னு அவ சுற்றுற ஊருக்குள்ள, அவளை கண்ட வர சொல்லுங்க அந்த கடவுள் எல்லைக்குத்தான், கண்ட வர சொல்லுங்க அவளை கடவுள் எல்லைக்குத்தான், அவளை சொன்ன வர சொல்லுங்க அந்த சொன்னபடி கண்ணுக்குத்தான், அந்த சொன்ன வர சொல்லுங்க அந்த எல்லைக்குத்தான். பாத்தியா, இதெல்லாம் வந்து ஒரு கிராமத்துல இருந்து பாடக்கூடிய சில வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா நம்ம போன்ற கவிஞர் தவிர யாருமே இல்ல. இப்ப பார்த்தோம்னா யூடியூப் இதுல பாக்குறீங்க சன் சிங்கர்ல இது மாதிரி பாடலாம் வந்ததுனால நம்மளுக்கு ஒரு பாத்துக்கிட்டு இருக்கிறோம். பழைய பட்டெல்லாம் போட்டு பாக்குறீங்களா தம்பி? வாய்ப்பு கிடையாது, வாய்ப்பே இல்ல. இப்ப நான் வந்திருக்கேன், யாரு என்ன ஆமா நினைக்கிறேன். நீ யாரு நினைக்கிறேன்? என்ன அந்த 15 நாள் திருவிழா அப்படி நடந்து முடிஞ்சு போயிரும். சரி, இப்ப நான் வந்தது யார் தெரியுமா? யார் தெரியாது நினைக்கிறேன். வடக்கே வெகு தூரம், வடக்கே நினைக்கிறேன். வரநாள் பூரா இப்படியாதான் வடக்கு வெகு தூரம், வடக்கு தூரம் சும்மா கத்தி சொல்லுது. ஆனா வடக்கு வெகு தூரம்னா எவ்வளவு தூரம் சொல்ல மாட்டேன். இன்னைக்கும் பாருங்க, சரி, ஒரு பிறந்த அதாவது நடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தேன் மனுஷன். திருப்பி பார்க்காத மனுஷன் சொல்ல முடியுமா? அது மாதிரி நாங்க நடந்து எங்க தெரியுமா? வடக்கே கொத்துப்பள்ளார் கேஸ் ஆந்திராவில இருந்து 14ஆம் நூற்றாண்டுல அங்கிருந்து பெருப்பிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வந்தோம். எதுக்கு வந்தோம்னா 25 தலைமுறையாக அங்க இருந்தோம். நாங்க வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்தியா முழுக்க முகலாய பேரரசு முஸ்லிம் பேராட்சி ஆயிருந்தது. அப்ப பாரு தம்பி, நாட்டை பிடுங்கணும்னு சொல்லி நாட்டை பிடுங்கிறது, நகரத்தை பிடுங்கிறது, பொருள்களை கொண்டு போறது, பொம்பளை பிள்ளையை கெடுக்கிறது, மன்னராட்சி நடந்துச்சு. நாடு போனாலும் திருப்பிடலாம், நகரம் போனோம்
கட்டிக்கலாம். பொருள் போனா சம்பாதிச்சுக்கலாம். பொம்பளை பிள்ளை மானம் போனா கிடைக்குமா? வருமா? அப்படின்னு சொல்லி அன்னைக்கே நாக்கியம்மார் ஆந்திராவுக்கு பெறப்பட்டு மானத்தோடு வாழணும்னு சொல்லி வரும்பொழுது தமிழர்கள் வந்தாச்சு. தமிழ் பாச புரியல, என்ன செய்யறது? நகர்ந்து அந்த போய் பார்த்தோம். அங்கிட்டு போக வகைச்சல் ராமேஸ்வரம் கடல் தண்ணி யோசனை பண்ணி பார்த்தோம். இங்க போனாலும் கொண்டு விடுவாங்க, அங்க போனாலும் தானா செத்து போயிருவோம். யோசனை பண்ணிட்டு நாங்க குடியேறிய பகுதி காடும் சார்ந்த பகுதி, மலையும் சார்ந்த பகுதி. ஆமா தம்பி, அது மட்டும் இல்ல இன்னைக்கும் பாருங்க எங்களுக்கு சர்டிபிகேட் என்ன தெரியுமா? அதாவது ஜாதி சான்றிதழ் எம்பிசி மலைவாழ் மக்கள் அப்படித்தான் கொடுத்துருக்காங்க. ஆமா தம்பி, ஏன் காரணம்னா இது மாதிரி அங்க இருக்கிறது கொள்ள நாளுக்கு தம்பி ஊருக்குள்ள போனதே இல்ல, பாச புரியாது வந்தே இல்ல. ஆனா நாங்க 14ஆம் நூற்றாண்டுல வந்து உள்ள வந்தாலும் தமிழ்நாட்டுல வந்தாலும் எங்களுக்கு கல்வி அறிவுங்கிறது கம்மி. கல்வி அறிவே இல்ல தம்பி. சமீபத்துல தான் வந்து சொல்ல போனோம்னா ஒரு 50 வருஷத்துக்குள்ளது கல்வி அறிவே நாக்கியமாக்குள்ள தொட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி யாரையும் தொடவே இல்ல தம்பி. என்ன காரணம் அப்படின்னா அந்த அறிமுகம் இல்ல, ஊருக்குள்ள வந்து அறிமுகம் இல்ல, யாரையும் தொடர்பு இல்ல. இப்ப கட்டாய கல்வி வந்துருச்சு, படிச்சே ஆகணும்னு. அது மாதிரி காலகட்டத்துல இப்படி இருக்கும் போது தம்பி திடீர்னு என்ன செய்ய, காட்டுக்குள்ள குடியிருக்குள்ள போட்டோம், சோத்துக்கு என்ன பண்றது வகைச்சல் இல்ல. அங்க சுத்தி பார்த்தோம் பட்டுன்னு நாக்கியமாறு எப்படி எப்படி ஓட்டுறது சொல்லி அங்கிருந்து பழங்கள் பிடிச்சு சாப்பிட்டோம். ஒரு பழத்தை மீண்டும் அடுத்த பழம் எத்தனை நாள் ஆகுது? 6 மாசம் ஆகுது. அது பட்டுன்னு அப்பவே தொழில் ஆரம்பிச்சேன் தம்பி. அங்கிருந்து குச்சிகளை ஒடிச்சுக்கிட்டு நேரம் ஓடுறது வர அங்க மிருகங்களை அடிச்சு சாப்பிடுறது. காலையில் காடை வேட்டை, மாலையில் முயல் வேட்டை. அன்னைக்கு ஆரம்பிச்ச வேட்டை அன்னைக்கு ஆரம்பிச்சுதான் நினைக்கிறேன். இன்னமும் வீட்டுல ஒரு பூனை குட்டி வளர்க்க முடியல. நாங்க என்ன செய்வோம் வயிற்று கொடுமைக்காக அன்னைக்கு ஆரம்பிச்ச வேட்டை இன்னைக்கு தொட்டு வந்துட்டு இருக்குது. யாரும் மாத்த முடியாது. திருநாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ஆமா இருக்கும்போது தம்பி ஓரளவு இப்படி சம்பாதிச்சு ஓரளவு நம்ம போதுமா 10 சம்பாதிக்கணுமே அப்படின்னு சொல்லி அங்க செடிகளை வெட்டி சரி பண்ணி காடுகளை சரி பண்ணி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்பதான் ஒரு கவிஞன் பாடினான், என்ன வளமும் திருநாட்டில் ஏங்கை ஏந்தபடி விளையாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயர உன்மதிப்பு அயல் நாட்டில். அந்த பாட்டு யாருக்கு பொருந்தமோ தெரியாதோ, எங்களுக்கு பொருந்தும். விவசாயம் பண்ணி இந்த சமுதாயத்தை விட்டு வெளியே தலை காட்டக்கூடிய வாய்ப்பு அந்த விவசாயம் கிடைச்சது தம்பி. இவங்க எல்லாம் சம்பாரிச்சு தமிழ்நாடு சமீபத்துல வந்தாலும் இவங்களை விட்டு மேல தலை காட்டக்கூடிய வாய்ப்பு விவசாயம் தான் கொடுத்துச்சு. அதுக்கு மேல பாருங்க எப்படியாவது உழைச்சு சம்பாதிக்கணும்னா ஒரு கௌரவம் வந்துருச்சு. நம்ம சும்மா இருப்போமா? தமிழ்நாட்டை பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்க வரும்போது சேர சோழ பாண்டியர் இந்த நாட்டை 72 ஜமீன்தார்களை உருவாக்கிறோம். இங்க வந்து 72 பேர் 56 நாயக்கன்மார்கள், மீதி 14 பேர் தேவர், மறவர், கல்லர். இதெல்லாம் இருந்த தமிழ்நாட்டுல 47 வரைக்கும் உள்ள வர முடியல. அதுக்கு முன்னாடி தம்பி இந்த ஜமீன்தாருக்கு நிலம் புலங்க அதிகம் வந்ததுனால உச்சவரம்பு சட்டம் வந்துச்சு. அப்ப 5 ஏக்கர் திட்டம் டாக்டர் ஐயா கலைஞர் வந்து இல்லாத மக்களுக்கு கொடுத்தாங்க. அன்னைக்கு ஜமீன் ஒழிக்கப்பட்டாங்க தம்பி. ஜமீன் இல்லைன்னு சொல்லாங்க. ஆனா நீங்க போறீங்க போயிட்டு அரமனைக்கு, ஆனா ஓலை போட்டா நாங்க போறது உண்டு. நீங்க கடுதாசி பேப்பரு லெட்டர் தகவல் எஸ்எம்எஸ் பாரு தட்டுனா போவோம் பாரு. இப்ப நாள் நிம்மதியா இருக்கு, அதனால தெரிஞ்சு வச்சிருக்கேன் தம்பி. இது வாங்கிக்கிட்டு அரமனைக்கு போறது வழக்கம். தம்பி 1000 கம்பளம் 100 பரிவர்ணம் 64 படைத்தவர்கள் 72 வாழைய வட்டு 9 கம்பளம் 18 தொட்டி எல்லாரும் கொண்டு சேர்ந்துக்கிட்டு அரமனைக்கு போறது. இதுக்கு முன்னாடியே போய் நெல்லை கொண்டு வந்து ஓட்டப்புற சேர்த்தாச்சு. இப்ப மீண்டும் போகணும். இதுல பாரு தம்பி நான் யாரு என்ன அப்படின்னு கேட்கிறேன். பட்டியம் பட்டியம் கம்பளங்கள் நான்தான் 16 பட்டியம் செனகலம் நான்தான் 16 பட்டியம் செனகலம் பட்டியம் பட்டியம் கம்பளமே அதிகாரி பட்டியம் செனகலம் 16 பட்டியம் செனகலம் பட்டியம் ஆளுகிட்ட மொத்தம் நாயக்கர் ஓடி வர நான்தான் மொத்தம் நாயக்கர் ஓடி வர புல்லு கட்டில் அழுகின்றே நாயக்கர் ஓடி வரே நாயக்கர் ஓடி வர நகலாபுரா நல்ல நாயக்கர் 400 வெட்டுப்பா தலைவா 400 வெட்டுப்பா தலைவா நகலாபுரா ஆளுகிட்ட 400 வெட்டுக்கு படைத்தலைவா 400 வெட்டுக்கு படைத்தலைவா புரியல சுப்பைய நாயக்கர் கொல்லையிலோ மிக பல்லவரா கொல்லையில மிக பல்லவரா
உங்களை பார்த்தாதான் 9 மாதிரி தெரியுது. எப்படி தம்பி? இந்த குடிமை வச்சிருக்கீங்க, பூ வச்சிருக்கீங்க, கடுக்கம் போட்டிருக்கீங்க, மூக்கு குத்திருக்கீங்க, இந்த புலுசு. தம்பி என்ன கேட்டி இல்ல? ஆமா பரவாயில்ல. நீ நானும் கேட்டி எதனால இப்ப நானு சரி சரி நாங்களும் தொழுவி பாக்குறோம் தம்பி. எங்க பிள்ளைங்கள நாங்க தொழவே முடியல. அப்புறம் அதே காலையில பார்த்தோன்னு கூட்டத்துக்குள்ள